பரபரப்பான சூழல்ல இன்னைக்கு தமிழகத்துல 2 முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்குங்க. ஒண்ணு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில இருந்து மதிமுக வெளியே இருக்கு. இது 2மே திமுகவுக்கு கவலை தரக்கூடிய ஒரு நிகழ்வுகளா இருக்கு. ஸோ இதனால என்னென்ன பிரச்சனைகள் திமுகவுக்கு வரப்போகுது, காங்கிரஸ் அண்ட் மதிமுக நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். எலெக்ஷனுக்கு முன்னாடியே தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையும் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் எழுந்துச்சு. இதில் மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் நம்ம தாவேகா கூட போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. செல்வ பெருந்தகை இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திமுகவுடைய தொடர்வோம், அதுதான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரியான இருவேறு கருத்துக்கள் காங்கிரஸ் கட்சியில் நிலவச்சு. அண்ட் ஃபைனலி அவங்க திமுக கூட போகிறோம் அப்படின்ற அந்த முடிவை எடுத்திருந்தாங்க. அதன் பிறகு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் திமுக தோற்றதுக்கு பிறகு தாவேகா 108 சீட் ஜெயிச்சிருந்தாங்க. அப்போ முதல் ஆளா ஆதரவு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். அதில் செல்வ பெருந்தகையும் போய் விஜய் அவர்களை சந்திச்சு பேசியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களை கடுமையாக செல்வ பெருந்தகை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அப்பவே பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது. அதாவது இவர் காங்கிரஸ்லேருந்து விலகி திமுகவில் சேர போறாரு, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இது நடக்கும் பாருங்க அப்படின்ட்டு நிறைய செய்தித்தாள்களில் இதை போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஒரு நிகழ்வும் நடந்திருக்கு. செல்வ பெருந்தகை தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. கூடிய விரைவில் அவர் திமுகவில் இணைவார் அப்படின்னு பார்க்கப்படுதுங்க. ஏன்னா நடக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும்போது அப்படிதான் நமக்கு தெரியுது. இன்னொரு புறம் தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவராக மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டிருக்கார். ஆல்ரெடி எம்பியாவுமே இருக்காரு. இந்த கூட்டணி வர்றதுக்கு ஒரு முக்கிய ஒரு தூணா இருந்தது அவர் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எலெக்ஷன் முன்னாடியே பார்த்தோம், திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு. தன்னுடைய எக்ஸ் பக்கத்துலையா இருக்கட்டும், இல்லை அவருக்கு கூட ப்ரெஸ் மீட்லையா இருக்கட்டும், திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். தாவேகா கூட போகிறதா நல்லது அப்படின்ற மாதிரியான பல கருத்துக்களை அவர் வச்சிருந்தாருங்க. எலெக்ஷனுக்கு பிறகும் ஐடிவிங்க அல்ற சில்ற ஐடிவிங்க இப்படிலாம் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில தான் அவர் தமிழ்நாடு காங்கிரஸினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. குறிப்பா இந்த நியமனத்துல இந்த 2 கட்சிகளுக்கு இடையான அந்த உறவு சுமூகமா போனோம், அதுக்கு இவர் தான் கரெக்டான ஆள் அப்படின்ட்டு தலைமை காங்கிரஸ் முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு செய்திகள் வெளியா இருக்கு. இதுக்கப்புறம் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இடைத்தேர்தலாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இது எல்லா தேர்தலுக்குமே தாவேகாவுடன் தான் காங்கிரஸ் பயணிக்க போகுது அப்படின்றத இந்த ஒரு முடிவை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம இத்தனை வருடங்களாக காங்கிரஸ் மீது மக்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா இந்திய லெவலில் அது காங்கிரஸ் தான் அப்படின்ற ஒரு பிம்பம் இங்கே இருக்கு. அதுதான் இப்போ வரைக்கும் திமுகவினர் ஒரு ஓட்டு அறுவடையாக பண்ணிட்டு இருந்தாங்க. பாஜக எதிர்க்கிறோம் பாருங்க, காங்கிரஸ் இங்கே கூட இருக்கு, காங்கிரஸ் இங்கே கூட இருந்தால் சிறுபான்மை ஓட்டுகள் எங்களுக்கு தான் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது வரைக்கும் தேர்தல் அரசியலில் இருந்துச்சு. ஆனால் இந்த எலெக்ஷனை திரு விஜய் அவர்கள் அதை உடைச்சாரு. ஸோ அதன் காரணமாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்துச்சு. இப்போ காங்கிரஸ் முற்றிலுமா அங்கே ஐசோலேட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது திமுகவுக்கு மேலும் பல சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கு. இதன் பிறகு காங்கிரஸார் திமுகவினர் எப்படி விமர்சிக்க போறாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஆல்ரெடி ஒரு கோல்டு வாரே போயிட்டு இருக்குங்க. திமுக காங்கிரஸை விமர்சிக்கிறதுக்கும், காங்கிரஸ் திமுக விமர்சிக்கிறதும். ஸோ இந்த மாதிரியான அப்பப்போ அந்த கோல்டு வார் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது இன்னும் சீரியஸாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுவுமே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. இன்னொரு புறம் மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்காங்க. வைகோ அவர்கள் இதை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. 9 ஆண்டுகளா இந்த 2 பேரும் கூட்டணியில் இருந்தாங்க. திமுக மதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. பல தேர்தல்களில் திரு வைகோ அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாரு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்க்குலாம் வைகோ யார் அப்படின்னு தெரியாது. ஒரு காலத்தில் கலைஞர் அவர்களை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா அது வைகோவால தான் முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தவர். திமுகலேருந்து விலகி திமுகலேருந்து வாரிசு அரசியல் இருக்கு, அதை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக திமுகலேருந்து விலகி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்கினாரு. லிட்ரலி அன்னைக்கு திமுக ஸ்பிளிட் ஆச்சு அப்படின்னா நிறைய எம்எல்ஏக்கள், நிறைய மாவட்ட செயலாளர்கள் திரு வைகோ அவர்கள் பின்னாடி வந்தார். ஒரு மிகப்பெரிய எழுச்சியை திரு வைகோ அவர்கள் உண்டாக்குனார். அதன் பிறகு காலச்சூழல் காரணமாக திரும்ப திமுகவிடமே போயிட்டு சேர்ந்தாரு. கடந்த 9 வருடங்களா திமுகவுடன் தான் அவர் கூட்டணியில் இருக்காரு. அவரே சொன்னது என்ன அப்படின்னா, கடந்த 9 வருஷமா நாங்கள் கூட இருக்கோம், அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் நாங்கள் ஆதரிச்சுட்டு இருந்தோம், ஸ்டாலினை நாங்கள் புகழ்ந்துட்டு இருந்தோம், பெருமையா பேசிட்டு இருந்தோம். ஆனா
எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு அப்படி வந்து தோணலை. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுகவினுடைய தயவோடு அதிமுக வந்து ஆட்சியில அமர்த்தலாம் அப்படின்ற முடிவு வந்து பேசப்பட்டதா வந்து நிறைய தகவல்கள் எங்களுக்கு வருது. இது வந்து ஒரு அரசியல் மோசடி அப்படின்ட்டு வந்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கு. அதாவது இரு துருவங்களா இருந்த கட்சிகள் எப்படி வந்து திரு விஜய் அவர்கள் முதல்வர் ஆகக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக ரெண்டு பேரும் வந்து ஒன்றிணைய முடியும். இதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து திரைமறைவில் நிறையவே நடந்துச்சு. ஸோ அதன் காரணமாக தான் நாங்கள் திமுக விட்டு விலகணும் அப்படின்ற ஒரு முடிவை நாங்கள் வந்து எடுத்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்த இவர் மட்டும் சொல்லுங்க, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருந்த விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதாவது திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க, அது வந்து மக்களுடைய கருத்துக்கு எதிரானது, அதனால நாங்கள் அந்த கூட்டிலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்றத இப்ப வரைக்குமே பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. திரு வைகோ அவர்களும் அதை தான் பதிவு பண்ணாரு. ஸோ இது வந்து ஒரு அரசியல் மோசடி அப்படின்னு ரொம்ப ஒரு காட்டமான விமர்சனத்தை வச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களிடம் நான் வந்து சுமார் 1.5 மணி நேரம் வந்து பேசினேன். நிறைய விஷயங்கள் அவர் என்கிட்ட வந்து பேசினாரு. திமுக பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நானும் வந்து அவர்கிட்ட பகிர்ந்தேன். இந்த 2 பேரும் வந்து ரிசைன் பண்ண சொல்லுங்க, நான் வந்து இடைத்தேர்தலில் அவங்க 2 பேரும் போட்டிட்டாங்கன்னா நானே வந்து பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு விஜய் அவர்கள் என்னிடம் சொன்னாரு அப்படின்ற ஒரு விஷயத்த பேசும்போது அது வந்து ஒரு விமர்சனமா மாறிச்சு. அப்போ குதிரை பேரம் நடைபெற்றதா அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்க எழுது இல்லையா, அதுக்கு வந்து அவரே வந்து பதில் சொல்லியிருக்காரு. அப்போ அது குதிரை பேரம் அப்படின்னா திமுக நடத்துவது என்ன, கழுதை பேரமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருக்காரு. இப்போ இந்த 2 எம்எல்ஏக்கள் ஒரு எம்எல்ஏ வந்து திமுகவோட போப்பாரு, அப்ப திமுக என்ன அங்க வந்து குதிரை பேரத்துல ஈடுபட்டுச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர் வந்து எழுப்பியிருக்காரு. இது திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. ஏன்னா இது வரைக்கும் வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவோ இல்லை திமுக ஆட்சிக்கு எதிராக ஏதாச்சும் குற்றச்சாட்டுகள் வரும்போது முதல் ஆளா பிரஸ் மீட் பண்ணி அதுக்கான விளக்கத்தையும் அவங்களுக்கு ஆதரவா பேசக்கூடிய ஒரு தலைவர் தான் வந்து திரு வைகோ அவர்கள். அவர் இப்போது திமுக இல்லை அப்படின்றது வந்து கண்டிப்பா அந்த கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடை. ஆல்ரெடி விசிகா இல்லை, காங்கிரஸ் இல்லை, கம்யூனிஸ்டுகள் இல்லை அப்படின்னும் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு அரசியல் அனாதையா தான் இன்னைக்கு வந்து திமுக இருக்கு. அவங்க நம்பி எந்த கட்சிகளுமே இல்லை. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய விமர்சனம் வந்து தாவேக மீது அவங்க வச்சாங்க. இங்க பாருங்க, இவர் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லி கூட அவர் நம்பி எந்த கட்சிகளும் போல, திரு விஜய் அவர்கள் மீது எந்த கூட்டணி கட்சிக்கும் நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏளனமாலாம் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க சூழலை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்த ஒட்டுமொத்த கட்சியும் வந்து ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் வந்து திரு விஜய் அவர்களை நோக்கி படையெடுத்து போயிட்டு இருக்காங்க. இன்னும் தேமுதிக மட்டும்தான் இருக்கு, அவங்களும் எந்த நேரத்திலையும் அவங்களை விட்டு போலாம் அப்படின்ற ஒரு சூழல் தான் இப்ப இருக்கு. இப்ப சிச்சுவேஷன் பார்க்கும்படி திமுக நினைச்சாலும் நினைக்காட்டியும் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அடுத்தடுத்த தேர்தலில் திமுக தனித்து தான் போட்டியிட போகுது அப்படின்றது வந்து இப்போ உறுதியாக இருக்கு. ஏன்னா அவங்க வரலாற்றில் தனித்து நின்று வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது. தனித்து நின்னதாவே வந்து கிடையாது, அதுக்கப்புறம் தான் வெற்றிலாம். ஸோ அதுக்குள்ள நிறைய பேர் பேசிட்டாங்க. வேற இடைத்தேர்தலில் பொது வேட்பாளர் சீமான் அவர்களை நிறுத்த போறாங்க. அதே மட்டும் அதிமுக நிற்கக்கூடிய இடங்களில் வந்து திமுக வேட்பாளரில் போட மாட்டாங்க. இந்த மாதிரி 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து தான் வந்து தேர்தலில் சந்திக்க போகிறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்படுறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஒரு 75 வயது பாரம்பரிய கட்சி இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறது அப்படின்றது வந்து கண்டிப்பாக இது திமுகவுக்கு நல்லதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இது காரணம் என்ன அப்படின்றத அவங்க வந்து ரியலைஸ் பண்ணி மக்களுடைய ஆதரவையும் மக்களுடைய அன்பையும் எப்படி பெறலாம் அப்படின்னு வந்து யோசிச்சா பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி கட்சிகளும் இல்லை, இவங்க நம்பிட்டு இருந்த அந்த பண அரசியல், ஜாதி அரசியல், மத அரசியல், இது எல்லாத்தையுமே திரு விஜய் அவர்கள் உடைச்சிட்டாரு அப்படின்னும் போது இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.